விஜய் ஜெயிச்ச ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது. 30% நீ கிராஸ் பண்ணணும். ஆனால் ஒரு 15% போல் பண்ணார்னா இட் வில் பி a disaster for DMK and ADMK. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AIMDS, Cybersecurity, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் வெற்றி நடை போடுகிறது. Chennai's Amartha Aviation Hotel Management Nursing ஈஸியா படிங்க சாலரியோட. பிஜேபி ஏடிஎம்கே அவங்க விஜயை உள்ள எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்கன்றது உண்மை. விஜயோட செல்வாக்கு கூடுதுன்னு ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா ரெண்டு பேரும் விஜய்க்கு எதிராக கை கோத்துருவாங்க மறைமுகமா. ஆனா விஜய் அவர்களுடைய எதிர்காலம் மக்களை எப்படி சந்திப்பாங்க? அதுதான் சிக்கல். ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இருக்குது அவருக்கு. போனார்னா அவர் நிரம்ப விலை கொடுக்க வேண்டியிருக்கும். ரெண்டு திமிங்கலங்களுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி ஃபைட் பண்ண போறீங்கன்றது தான் மிகப்பெரிய கேள்வி. விஜய் பிஜேபி ஏடிஎம்கேக்கு பொறுத்தவரை 10% வச்சுக்கோங்க. பட் சீமானும் விஜயம் சேரத்துக்கு 0% வாய்ப்பு. நேற்று கூட மறுபடியும் பெரியாரை பற்றி பேச நேற்றே ஆரம்பிச்சிட்டாரு சீமான். நான் ஜெயிக்க மாட்டேன்றதுல ஒரு தெளிவாக இருக்கார். பட் டிஃபால்ட் கூட என் கட்சிக்கு வெற்றி வரக்கூடாது அப்படின்றதுல ஒரு உறுதியாக இருக்கார். விஜய் அப்படி கிடையாது. விஜய்க்கு வெற்றி ரொம்ப முக்கியம். உங்களோட மதிப்பே வேற. இப்போ விஜய் கட்சிக்காரனை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா இப்போ லோக்கல் போலீஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா எடுப்பான். அவருக்கு சதைப்பார் இவங்க வாய்ப்புகள். ஆனால் டிஎம்கே சதிக்க போறாரா ஏடிஎம்கே சதிக்க போறாரான்றதான் இன்னைக்கு $1 மில்லியன் கொஸ்டின். ஏடிஎம்கே கூட்டணி பிஜேபியோட அமைந்த உடனே இங்கே டிவிகேயோட நிலைமை என்ன ஆனது அப்படிங்கிறது எல்லாரும் யோசிச்ச ஒரு விஷயம்தான். சமீபத்தில் ஆதவர்ஜுனா கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஏடிஎம்கேவை நீங்கள் விமர்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நாங்கள் எப்போ பிஜேபியோட ஏடிஎம்கே கூட்டணி வச்சோ அப்போவே நாங்கள் அதுக்கான விமர்சனத்தை கொடுத்துட்டோம். தொடர்ந்து நாங்கள் விமர்சனம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எதிர்கட்சியாக இருக்கிறவங்கள நாங்கள் விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆதவர்ஜுனா பேசினதுக்கு இங்கே ஏடிஎம்கே தரப்புல இருந்து ஐடி விங்ல இருந்து தான் பதில் வந்திருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா அங்கே இருக்க பெருந்தலைவர்கள் யாரும் விமர்சனம் பண்ணலை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இதை எப்படி பார்க்கலாம்? இன்னும் கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதா டிவிகேக்கு? ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு. பால் இஸ் இன் டிவிகேஸ் கோர்ட். பிஜேபி ஏடிஎம்கே அவங்க விஜயை உள்ளே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்றது உண்மை. பட் விஜய் தயங்குகிறார், மறுக்கிறார். எவ்வளவு நாள் தயங்குவார், மறுப்பார், நிரந்தரமாகவே ஒரு மறுப்பாரா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. இது ஒரு விதத்தில் ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு அவங்க அதாவது சிடி நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு, பிஜேபியோட அலையன்ஸ் இல்லைன்ற கிடையாது. ஆனால் ஆதவர்ஜுனா அதை பற்றி எதுவும் பேசாமல் என்ன சொல்கிறாரு, நாங்கள் அப்போசிஷனை தானே ரூலிங் பார்ட்டியை தானே கேள்வி கேட்க முடியும், அப்போசிஷன் எப்படி கேள்வி கேட்க முடியுன்றார். ஸோ அதான் நீங்கள் இந்த நுவான்சஸை புரிஞ்சுக்கணும். எப்பவுமே யூ ஹவ் டு ட்ரா த இன்ஃபரன்ஸ்னு ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன விண்டோ, ஸ்மால் விண்டோ இஸ் ஓப்பனிங். பட் ஐ டோன்ட் திங்க் அவர் போவாரான்றது எனக்கு டவுட்டு தான். ஏன்னா போனார்னா அவர் நிரம்ப விலை கொடுக்க வேண்டியிருக்கும். போகாமல் இருந்தாலும் அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும் பொலிட்டிக்கலி. ஏன்னா ஒரே நேரத்தில் பிஜேபி அண்டு டிஎம்கே ரெண்டு பேரையுமே அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஸோ இட்ஸ் அ டைசி சிச்சுவேஷன் தான் அவருக்கு. போகாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என்று தான் நான் பார்க்கிறேன். போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம்னா இப்போ ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் இருந்து ஒரு யோசனை இருக்கும். என்னன்னா அவங்களுக்கு ஏடிஎம்கேவும் இல்லை, பிஜேபியும் இல்லை, இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியும் இல்லாமல் இங்கே தமிழக வெற்றி கழகம் 2026 என்ன பண்ணும், அவங்களோட நிலைமை எப்படி ஆகும், அந்த கேள்வி தோணுது. இது ஏன்னா எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டது ஒருவேளை அவங்க அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்ததும் பேக்டோரில் போயிட்டு இருந்த விஷயங்களும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னா அப்போ நிலைமை என்ன தாவேக்கா? அதுதான் நீங்கள் ஒரே நேரத்தில் முதல்ல எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு பக்கம் திமுகவையும் ஒரு பக்கம் பிஜேபியும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுன்றதே கடினமான ஒரு டிசிஷன் தான். அது எனக்கு தெரிஞ்ச அது கிரவுண்டில் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். ஏன்னா ரெண்டு பேருமே இவங்ககிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்ககிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட், இவங்ககிட்ட மீடியா, அவங்ககிட்ட மீடியா, இவங்ககிட்டையும் ஆயிரக்கணக்கான கோடி பணம், அவங்ககிட்டையும் ஆயிரக்கணக்கான கோடி பணம். ரெண்டு திமிங்கலங்களுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி ஃபைட் பண்ண போகிறீங்கன்றது தான் மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா விஜயோட செல்வாக்கு கூடுதுன்னு ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா ரெண்டு பேரும் விஜய்க்கு எதிராக கை கோத்துருவாங்க மறைமுகமாக, கிரவுண்டில் அடிக்கிறதுக்கு. அவங்களால களத்தில் நிற்கவே முடியாது. அவங்களால நிற்கவே முடியாது, கிரவுண்டில் போய் நிற்கவே முடியாது. அந்த ஆபத்து இருக்குது. பட் இப்போ நீங்கள் அவர் சூஸ் பண்ணுறாரு அலையன்ஸ்னு வச்சுக்கோங்க, ஆப்வியஸ்லி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு தான் போய் ஆகணும், வேறு எதுக்கும் போக முடியாது. அவர் அப்படி போகிறாருன்னா அதுக்கான வேலையும் அது இவ்வளோ தூரம் பேசிட்டு அரசியல் எதிரி கொள்கை எதிரின்லாம் வித்தியாசமான கான்செப்டை சொன்னார். அது எப்படி கொள்கை எதிரி தான் அரசியல் எதிரியாகவும் இருக்க முடியும்? ரெண்டு வெவ்வேறாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ ஹேஸ் டு சூஸ். இல்லை நான் தனிப்பாதை தானே ஃபேஸ் பண்ணணும். கண்டிப்பாக 26 அவருக்கான களமாக இருக்காது, 31 தான் அவருக்கான களம். தோக்கிறத விட முக்கியமானது இவங்களை கிரவுண்டில் ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் கிரவுண்டில் இவங்களை ஃபேஸ் பண்ணணும். அது
எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ ஈஸியானு எனக்கு தெரியல. பிஜேபி தரப்புல இருந்தும் வந்து ஆதரவு கரம் நீட்டப்பட்டுட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பெரும்பாலான பத்திரிகையாளர் சந்திப்புகளில் பிஜேபி தலைவர்கள் வந்து அதை பற்றி கேள்வி கேட்குறப்ப அமைதியாக மௌனம் காக்கிறத பார்க்க முடியுது. பொறுத்திருக்கலாம், காத்திருக்கலாம் அப்படிங்கிற சொல்கிற வார்த்தைகள் பார்க்க முடியுது. அவங்களும் ஆசைப்படுறாங்க விஜய் தங்களுடைய கட்சியில் இணையணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நேச்சுரலி அவங்களுக்கு இருக்கும்ல. இப்போ நீங்கள் வந்து விஜயோட பார்ட்டி தாவேக்கா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு போச்சுன்னா ப்ளஸ் வந்து ஏடிஎம்கே பிஜேபிக்கு, மைனஸ் வந்து விஜய்க்கு, ப்ராஃபிட் வந்து ஏடிஎம்கே பிஜேபிக்கு, லாஸ் வந்து விஜய்க்கு. அதனால் அவங்க உள்ளே இழுக்க தான் பார்ப்பாங்க. தட் வில் பி, ஏன்னா ஆல்ரெடியே ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸு பாமக தேமுதிகலாம் உள்ளே சேர்ந்தாங்கன்னா அது ஒரு ஃபார்மடபிள் அலையன்ஸாக தான் வரும். அது அந்த மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு வந்து அதில் விஜயும் சேர்றாருன்னா இட் வில் பி அ வெரி டஃப் ஃபைட் டு த ஃபினிஷ் தான் அது வந்து. அதனால தான் அவரை உள்ளே இழுக்கணும்னு அவங்க பார்க்குறாங்க. ஏடிஎம்கே பிஜேபி தரப்புலேருந்து அந்த முயற்சி இன்றளவும் மேற்கொள்ளப்படுகிறது. இப்போ ஏடிஎம்கேவும் டிவிகேவும் இணைந்தாலே வந்து ஒரு பெரிய டஃப் காம்படிஷனாக இருக்கும்னு நம்ம நினச்சிட்டு இருந்த தருணம் தான். அது இப்போ நடக்கலை. ஒருவேளை இப்போ திருப்பியும் நம்ம பிஜேபி ஏடிஎம்கே டிவிக்கு அலையன்ஸ் உருவாச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கும் தான். ஆனால் விஜய் அவர்களுடைய எதிர்காலம் மக்களை வந்துட்டு எப்படி சந்திப்பார்? அதுதான் சிக்கல். அவர் கஷ்டம். ஆனால் ஒருவேளை அவர் கையில் களத்துக்கு போய் ஒரு 30 எம்எல்ஏ கையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ பாலிடிக்ஸோட டைமென்ஷனே வேறு. நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ் இன் லைஃப். நீங்கள் எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் திரும்ப நின்று தோற்று உங்ககிட்ட எம்எல்ஏவே இல்லாமல் நின்று கையில் ஒரு 30 எம்எல்ஏ இருக்கான், 10 எம்எல்ஏ கையில் இருந்தானா கூட உங்களோட மதிப்பு வேறு. ஆனால் இழக்கிறது வந்து அது மைனஸ் சைடையும் நீங்கள் கவனிக்கணும். அதை மேக்கப் பண்ணுறதுக்கு ஏதாவது அவரால் ஒரு காரியங்களை பண்ண முடியும்னா இட்ஸ் ஃபைன். நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை எலெக்ஷனில் நின்று ஐ கேன் சே ஈவன் இஃப் இட் இஸ் 10 எம்எல்ஏஸ், அவரோட பாலிடிக்ஸை வேறு. ஆனால் நின்று தோத்தா இது சாதாரண தோல்வியாக இருக்காது. ரெண்டு தரப்பையும் கடுமையாக கோபப்படுத்தக்கூடிய தோல்வி. அதாவது பிஜேபி திமுக ரெண்டுமே, ஏடிஎம்கே 3 பேருமே விஜயோட செல்வாக்கை பார்த்து அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது உண்மை. ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இருக்குது அவருக்கு. அவர் ஜெயிக்க முடியாது, ஆனால் ஓட்டை உடைக்க முடியும். அப்படி அவர் ஓட்டை உடைக்கிறாரு அப்படிங்கும்பொழுது இவங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து 2 பேருக்கும் காயத்தை ஏற்படுத்தும். இப்போ வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எப்படி சொல்லுதுன்னா, ஈவன் கொங்கு மண்டலத்திலே ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இருந்து ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு லாபம் இல்லை, விஜய் கணிசமான அளவு அவங்க ஓட்டை உடைக்கிறாருன்றாங்க. அந்த இடத்துலேயே உடைக்கிறாருன்றாங்க. விஜய் ஜெயிக்க முடியாது, ஆனால் அவங்க ஓட்டை உடைப்பார். திமுக ஓட்டம் உடையுது, அதை விட அதிகமாக ஏடிஎம்கே ஓட்டம் உடையுதுன்றாங்க. அந்த மாதிரி உடையும் பொழுது வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹாங் அசம்பிளியை நோக்கி நகருதுன்னு போது அது கண்டிப்பாக திமுகவையும் காயப்படுத்தும், ஏடிஎம்கேவையும் காயப்படுத்தும். ஏன்னா 2 பேரும் ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ளவர்கள். ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ளவர்கள்னும் பொழுது கண்டிப்பாக அவங்க வந்து எந்த எல்லைக்கும் போவார்கள். கிரவுண்டில் வந்து விஜய் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதை தாங்கணும். அதை அவரால் தாங்க முடியுமா? முதல் முறையாக கட்சி எலெக்ஷனை சந்திக்குது, கூட்டணியே இல்லை. இல் பி அ லோனர். ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபியோட போய் பாமக தேமுதிகலாம் கண்டிப்பாக ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு தான் போகிறாங்க. இவர்கிட்ட வரப்போகிறது கிடையாது. அமித்ஷா எல்லாரையும் பிஜேபி எல்லாரையும் உள்ளே இழுக்க போகிறான். அவங்களோட 2019 அலையன்ஸை கொண்டு வராங்க. இந்த பக்கம் ஒரு சாலிடான அலையன்ஸ். அப்போ இது உங்களுக்கு வந்து எத்தகையது ஒரு இதை உண்டாக்கும்? இந்த 2 பக்கமும் இந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது வில் பி அ லோனர். தனித்து விடப்படுவார். தனித்து விடப்படுறாருன்னா கிரவுண்டில் வந்து எதிர்ப்பு. அதில் தனித்து விடப்படுறவருக்கு வந்து பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, பெரிய அளவில் அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் இருக்குதுன்னு போது அங்கே தான் பிரச்சனையே வருது. அதுதான் அவரோட சிக்கலை. அதாவது வந்து catch-22 சிச்சுவேஷன் வாங்க. இப்போ அவருக்கு இருக்கிறது வந்து இந்த பக்கமும் போக முடியல, கூட்டணி போனாலும் பிரச்சனை இருக்குது. கூட்டணி இல்லைன்னா கிரவுண்டில் நிற்க முடியுமா? அடுத்த 5 வருஷம் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். கூட்டணி போனால் மக்கள் மத்தியில் ஒரு நம்பகத்தன்மை மட்டும்தான் இழப்பாரு. ஆனால் ஜெயிச்சிட்டாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 20 எம்எல்ஏ தன்னோட கையில் இருக்குது, அவரும் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அடுத்த தேர்தலில் வந்துட்டு மக்களை இன்னும் வீரத்தோடு சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் வந்துட்டு எதிர்க்கட்சிகள் மேலே குற்றச்சாட்டை சுமத்தி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க இல்லையா? அதுதான் அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா மக்கள் இதை மறந்துடுவாங்க. எப்படி கண்டிப்பாக நீங்கள் கையில் நீங்கள் என்ன தத்துவம் பேசுனீங்கனாலும் உங்கள் கையில் ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 20 எம்எல்ஏ, நான் சொல்கிறது 10 எம்எல்ஏ, ஈவன் இஃப் இட் இஸ் 10 எம்எல்ஏஸ், உங்களோட மதிப்பே வேறு. லோக்கல் போலீஸில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா எடுப்பான். லோக்கல் போலீஸில் இப்போ விஜய் கட்சிக்காரனை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா இப்போ யார் சொன்னாலும் லோக்கலில் இருக்கும் செல்வாக்கு பொறுத்தது, கட்சியோட செல்வாக்குன்னு ஒன்று கிடையாது. அதே 10 எம்எல்ஏ இருந்தாலும் ஒரு ஃபோன் எடுத்தால் இன்ஸ்பெக்டர் கேட்பார். அளவுகோல் எதுன்னு கேட்டிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் செல்வாக்கு என்னன்றது தான் ஒரு அரசியல் கட்சியோட செல்வாக்குக்கான அளவுகோல். அந்த அளவுகோல் வந்து விஜய்க்கு வந்து இப்போ கிடையாது. அது அவருக்கு ஜெயிச்சார்னா வரும். இப்போ சீமான் பிரச்சனை எடுத்துக்கோங்களேன். இப்போ 6வது முறையாக அவர் தனித்து களம் காண்றன்னு சொல்லியிருக்காரு. 14, 16, 19, 21, 24 5 எலெக்ஷன். அதாவது 3 பார்லிமெண்ட் எலெக்ஷன், 2 அசம்பிளி எலெக்ஷன். இப்போ சந்திக்க போகிறது 3வது அசம்பிளி எலெக்ஷன். 6வது எலெக்ஷன் தனியாக போகிறேன்றார். ஜெயிக்கிறது கஷ்டம். 8% ஓட்டு 10% ஓட்டு ஆயிருந்ததுனா கூட 20-30% கிராஸ் பண்ணால் தான் நீங்கள் ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்க முடியும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து
நீங்கள் இன்னொரு சீமானாக உருவெடுக்கிறீங்களான்ற கொஸ்டின் தான் வரும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள், அதாவது வெரி 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 சிம்பிள். உங்கள் தத்துவம், உங்கள் கொள்கை, கோட்பாடு எவ்வளோ வசந்ததாக இருந்தாலும் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ்குள்ளே வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா உங்கள் கிட்ட எம்எல்ஏ எம்பிஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை இருக்கும், இல்லைன்னா மரியாதை இருக்காது. அல்லது சமுதாய இயக்கமாக இப்போ திராவிடர் கழகம் மாதிரி வேறு சில அமைப்புகள் மாதிரி எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் இல்லாத சமுதாய இயக்கங்கள் அவங்க கொடுத்தா கூட பெரியார் வந்து கண்ணீர் துளிகள்னார்ல, எவன் அவங்ககிட்ட இப்போ நான் கையேந்து நிற்கணும் முடியாது. ரொம்ப தெளிவான சிந்தனை அவருக்கு இருந்ததில்லை. சமுதாய இயக்கமாக போயிட்டீங்கன்னா பிரச்சனை வேறு. சமுதாயமாக இயக்கமாக இருக்கும்போது கூட ஒரு மரியாதை இருக்கும், முழு அளவில் சமுதாய இயக்கமாக. ஆனால் வாக்கு வங்கி அரசியலில் இருந்துக்கிட்டு ஜெயிக்காமல் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை மரியாதை போயிடும், உங்கள் செல்வாக்கு கரைஞ்சிடும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அது விஜய் மாதிரி ஒரு பாப்புலரான ஒரு பர்சனுக்கு வந்து எம்எல்ஏ எம்பிஸ் இல்லாமல் கட்சியை வந்து ரன் பண்ணுறதுன்றது கடினமான விஷயம். அவர் 26 தனியாக போனார்னா கண்டிப்பாக தோப்பார். அடுத்த எலெக்ஷன் 31, அந்த 5 வருஷம் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும். அந்த ஃபுல் 5 இயர்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். ஹைப்போதெட்டிக்கலான ஒரு கொஸ்டினாக இருக்கலாம். சீமான் அவர்கள் வந்து எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லைங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால தான். மற்ற கட்சிகளாக இருந்தால் அது ஹைப்போதெட்டிக்கல் சொல்லியிருக்க மாட்டேன். கூட்டணி ஒருவேளை அமைச்சாங்கன்னா டிவிகே விசஸ் நான் என்டிகேங்கிற கூட்டணி அமைஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? இல்லை, அது வாய்ப்பே கிடையாது. விஜய் 100% ரூல்ட் அவுட். அது ஒன்று மட்டும் 100% ரூல்ட் அவுட். விஜய் வந்து டிவிகே பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு போகிறதுக்கு ஒரு 10% சான்ஸ் இருக்குது, 10% சான்ஸ். சீமான் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் போகிறதுக்கு 5% சான்ஸ் இருக்குது. பட் விஜயும் சீமானும் சேர்கிறதுக்கு 0% சான்ஸ். அது நடக்காது. அது கண்டிப்பாக அது ரூல்ட் அவுட்னு தான் நான் பார்க்குறேன். தட் பாசிபிலிட்டி இஸ் கம்ப்ளீட்லி ரூல்ட் அவுட். ஸோ அந்த ப்ரொபோஷனை நீங்கள் பேச வேண்டாம். விஜய் 5% நீங்கள் வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் என்டிகேவும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறதே இங்கே வந்து 1% வச்சுக்கோங்க. 5%ன்றது 1% வச்சுக்கோங்க. விஜய் வந்து பிஜேபி ஏடிஎம்கே போகிறதுக்கு 10% வச்சுக்கோங்க. பட் சீமானும் விஜயம் சேர்றதுக்கு 0%. எஸ். ஏன் இதை நான் கேட்குறேன் அப்படின்னா, இது வந்து இப்போ சீமான் அவர்கள் வந்து என்ன வழியில் இருக்கிறாருங்கிறது தெரியும். இப்போ விஜய் அவர்களும் அதே ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. 2 பேருக்குமே வந்துட்டு பிஜேபிங்கிறது ஒரு பெரிய எதிரியாக இருக்குது. அப்படிங்கிறப்ப இவங்க 2 பேரும் கைகோக்க ஒருவேளை வாய்ப்பே கிடையாது. சீமானோட பாலிடிக்ஸ் வேறு, விஜயோட பாலிடிக்ஸ் வேறு. சீமான் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறாரு. அவருடைய நிறைய கொள்கைகள் வந்து அவருடைய பாலிசிஸ் வந்து விஜய்க்கு ஒத்து வராது. ரெண்டாவது பெரியார் இஷ்யூலாம் வந்து இவங்க டயமெட்ரிக்கலி ஆப்போசிட். ஏன்னா பெரியார் இஷ்யூ ஒரு பெரிய, இப்போ நேற்று கூட மறுபடியும் பெரியாரை பற்றி பேச நேற்றே ஆரம்பிச்சிட்டாரு சீமான். ஸோ அவரோட பாதையில் போக ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தெளிவாக இருக்கார். நான் ஜெயிக்க மாட்டேன்றதில் அவர் தெளிவாக இருக்கார். பட் டிஃபால்ட் கூட என் கட்சிக்கு வெற்றி வரக்கூடாது அப்படின்றதில் அவர் உறுதியாக இருக்கார். விஜய் அப்படி கிடையாது. விஜய்க்கு வெற்றி ரொம்ப முக்கியம். ஏன்னா விஜயோட பாலிடிக்ஸ், விஜயோட பர்சனாலிட்டி, விஜய் கூட இருக்க விஜயோட கட்சி, விஜய் சொல்லக்கூடிய விஷயங்கள், விஜய் கூட இருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்து வெற்றியை விரும்புகிறவங்க, அதை நோக்கி பயணிக்கிறவங்க. அது உங்களுக்கு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆனால் சீமான் மாதிரி பை டிஃபால்ட்டாக வந்தால் கூட எனக்கு வெற்றி வேணான்னு சொல்லக்கூடிய அளவில் விஜய் இல்லை. அவர் வெற்றியை விரும்பக்கூடியவர் தான் அவர். அதனால தான் நான் சொன்ன 10% சான்ஸ் அவருக்கு இருக்குன்னு. மேபி இப்போ பவன் கல்யாண் மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இங்கே உருவாக்க வாய்ப்பு இருக்குமோ திரு விஜய்? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. பவன் கல்யாண் இப்போ ஸ்ட்ராட்டஜிலாம் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் எப்படி ஒர்க் அவுட் ஆகணும்னு தெரியுது, எனக்கு தெரியல. இங்கே ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஐதர் வித் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே. 5 வருஷம் பொறுத்து கவர்மெண்ட் முடிச்சுட்டு மக்கள்கிட்ட போகும்போது ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றதான் இங்கே கேள்வியை ஒழிய வேற எதுவுமே இங்கே கேள்வி. அந்த ஒரு பாயிண்ட்ல அவங்க ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல. அதனால 10% அதுதான் இப்போ டிஎம்கே தான் எதிரி. மக்கள் கிட்ட வந்து அந்த நரேட்டிவை வந்துட்டு செட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல. ஒரே எதிரி இப்போ டிஎம்கே ஆட்சியிலேருந்து அகற்றணும், அதனால நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படிங்கிற நரேட்டிவ் செட் பண்ணி உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்ல. விஜய் ஃபேக்டர் ஒரு, மறுபடியும் நான் சொல்றேன், இட்ஸ் ரொம்ப எல்லாருமே ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா எல்லாருன்னா போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி 3 பேர், காங்கிரஸ் 4 பேருமே. காங்கிரஸ் கூட விட்டுருங்க, அவங்க பிஜேபி திமுகவோட இருக்காங்க. டிஎம்கே ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி எல்லாருமே தேர் கீப்பிங் தர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். பயப்படுறாங்க விஜயோட டிஸ்டர்பன்ஸ் எப்படி இருக்குன்னு இவங்களுக்கு தெரியல. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்றது தெரியுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், விஜய் ஜெயிச்சு ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது. 30% நீ கிராஸ் பண்ணணும். ஆனால் அவர் 15% போல் பண்ணார்னா இட் வில் பி அ டிசாஸ்டர் ஃபார் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. ஏன்னா ஈ வில் பி அ ஸ்பாயில் ஸ்போர்ட். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி வில் பி அ ரெக்கர், ஈ கேனாட் பி அ விக்டர். அவருக்கு சதைப்பார் இவங்க வாய்ப்புகள். ஆனால் டிஎம்கேவை சதிக்க போகிறாரா ஏடிஎம்கேவை சதிக்க போகிறாருன்றதான் இன்றைக்கி $1 மில்லியன் கொஸ்டின். மறுபடியும் சொன்னால் போத் த திராவிடியன் பார்ட்டிஸ் அண்ட் பிஜேபி கீப்பிங் தர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். விஜய் ஃபேக்டர் அது நம்ம கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்புக்கு உயர்நீதிமன்றத்தில் வந்துட்டு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? இதோட தீர்ப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறீங்க சார்? இது ரொம்ப தவறான தீர்ப்புங்க, ரொம்ப ரொம்ப தவறான தீர்ப்பு. ஏன்னா இந்த விவகாரம்
தமிழக சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தீர்மானத்திற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்து அது சட்டமாகிறது. குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு மேலே தூங்குறதால டிலே இன் பாசிங் த பில், அதை காரணமாக வச்சு காலதாமதம் என்ற காரணத்தால் வரலாற்றில் முதன்முறையாக கவர்னரோட கையெழுத்தோ குடியரசுத் தலைவர் கையெழுத்தோ இல்லாமல் உச்சநீதிமன்றத்தோட உத்தரவின்படி ஒரு மசோதா சட்டமாகிறது. 10 மசோதாக்கள் சட்டமாகி அது பில்லு பாஸ் ஆகி ஆக்ட் ஆகிடுச்சு. அது சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் சேலஞ்ச் தான். எல்லா விதமான சட்டங்களுமே வந்து நீதிமன்றத்தின் பரிசீலனைக்கு உட்பட்டது தான், உச்சநீதிமன்றத்தால் இயற்றப்பட்ட அனுமதி கொடுக்கப்பட்ட சட்டமாக இருந்தால். ஆனால் என்ன சிக்கல் வருதுன்னா, இந்த விவகாரம் வெக்கேஷன் பெஞ்சில் வருது. சாதாரணமாக வெக்கேஷன் பெஞ்ச் இந்த மாதிரி விவகாரங்களை டீல் பண்ணாது, ரெகுலர் பெஞ்ச் தான் டீல் பண்ணும். வெக்கேஷன் பெஞ்சோட வேலை வந்து எமர்ஜென்சி இஷ்யூஸை டீல் பண்ணுறது, இமீடியட் ரிலீஃப் கொடுப்பாங்க, பெயில், ஆன்டிசிபேட்டரி அந்த மாதிரி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பாலிசி இஷ்யூஸில் வந்து ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணுவாங்க. அது அடுத்த மாதம் இன்னும் 15 நாளில் மெயின் கோர்ட்டு திறக்க போகுது. மெயின் பெஞ்ச் தான் இதை டிசைட் பண்ணணும். ஸோ அங்கேயே வந்து இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய வேலை அதை பெஞ்ச் வந்து அவசரமாக எடுக்குது, ஆட்சேபனையை மீறி எடுக்குது, அரசின் ஆட்சேபனை மீறி. ரெண்டாவது என்னன்னா வந்து அவர் தெளிவாக வந்து அவங்க வில்சன் உயர்கல்வித்துறைக்காக ஆஜரான வில்சன் சொல்றாரு, நாங்கள் இதை ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஏன்னா நீங்கள் ஒப்புதல் கொடுத்த ஒரு பில்லை வந்து அவசரமாக எடுத்து ஸ்டே பண்ண பார்க்குறாங்க, அப்போ வந்து நீங்கள் போய் ஓரலாக மென்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் வரோம், இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நாங்கள் கேட்குறோம், அதனால் அவசரப்படாதீங்கன்னு கேட்கும்போது அதை காதிலே வாங்கிக்காமல் ஜட்ஜஸ் வந்து ப்ரொசீட் பண்ணுறாங்க. 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கூடுதலாக டைம் வேணும் எனக்கு ஆர்கியூ பண்ணுறதுக்குன்றார். இது ஒன்றும் தலை போகிற விஷயம் கிடையாது, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க அல்லது வெக்கேஷனுக்கு பிறகு ஒத்தி வைங்க. எதையுமே நீதிபதிகள் கவனத்தில் கொள்ளாமல் அவசர கோலத்தில் அள்ளித்தளித்ததாகத்தான் இந்த சட்டத்துக்கு அவர்கள் தடை விதித்திருக்கிறார்கள். ஒன்று, நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி எதிர்த்தரப்புக்கு இதில் வந்து அரசு தரப்புக்கு வழக்காட போதிய அவகாசத்தை கொடுக்கல. ரெண்டாவது, உச்சநீதிமன்றத்தில் அது நாங்கள் மனு போட்டிருக்கோம், நீங்கள் இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதனால் நீங்கள் இதை டீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்பொழுது ஜட்ஜஸ் சாதாரணமாக தொடமாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அதையும் மீறி அவசரமாக ஸ்டே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இது ரொம்ப ஆச்சரியமானது. அப்புறம் இந்த மனுதாரர் அவர் பிஜேபியை சார்ந்த வழக்கறிஞர், பொதுநல வழக்கு போட்டவர். அவர் தான் வந்து டாஸ்மாகில் 41 எஃப்ஐஆரையும் க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு போடுறாரு. அதில் வந்து நோட்டீஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்களே வழி சிபிஐ விசாரணை உத்தரவு போடல. இது இயற்றப்பட்ட சட்டங்கள். இந்த இயற்றப்பட்ட சட்டங்களில் வந்து அவை இயற்கை விதிகளுக்கு மாறாக இருக்குது, சட்டத்துக்கு மாறாக இருக்குன்னா அதை தீர விசாரிக்கணும். இவ்வளோ அவசரமாக நீங்கள் வந்து விசாரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னுவாங்க, அதே நேரத்தில் ஜஸ்டிஸ் ஹரிட் இஸ் ஜஸ்டிஸ் பரீடுன்னு சொல்லுவாங்க. தாமதிக்கப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதினா, அவசரப்படுத்தப்பட்ட நீதி புதைக்கப்பட்ட நீதின்வாங்க. ஜஸ்டிஸ் ஹரிட் இஸ் ஜஸ்டிஸ் பரீடுன்னுவாங்க. அந்த மாதிரி இந்த விஷயத்தில் வந்து ஒரு வெக்கேஷன் பெஞ்ச், இது எல்லாத்தையுமே வெக்கேஷன் பெஞ்ச் விடுமுறை கால அமர்வு செய்வது என்பது துரதிருஷ்டவசமானது. இது வந்து ஒரு இடைக்கால தடை தானே சார்? இப்போ நம்ம வந்து இது ஃபைனல் தீர்ப்பாக நம்ம எடுத்துக்க போகிறது கிடையாது. அண்ட் தேர் இஸ் அ கிரே ஏரியா. எப்படின்னா, இது வந்து உச்சநீதிமன்றத்தால் இது வந்து சட்டமாக்கப்படுங்கிற அந்த இதை வைக்க முடியுமாங்கிறதே இங்கே வந்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்க ஒரு விஷயமா இருக்கு. இது இடைக்கால தடை தானே, அதையே நம்ம பின்னடைவாக பார்க்கணும். அது போன்று இப்போ இவர் வந்து வழக்கு தொடுத்தவர் வந்து பிஜேபிக்காரர், அவர் திருநெல்வேலியிலேருந்து எதுக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து இந்த கேஸை தொடுக்கணும் இப்படின்லாம் கேள்வியை கேட்கும்போது, இதே மாதிரி தானே இங்கே இப்போ இடி மேலேயும் வந்துட்டு விசாரணைக்கு தடை விதிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம். இதுமே வந்து ரெண்டும் வேறனாலுமே ஈடி விசாரணைக்கு தடை வந்து நான் வந்து பெரிய அளவில் குறை சொல்ல மாட்டேன். அது அதனால தான் நான் வார்த்தையை சொன்னேன். ஏன்னா ஈடி நிறைய வரம்பு மீறி போகுது, அதனால வந்து ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. அதனால ஈடி தடை முழுவதும் தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். அதனால தான் ஐ ஹவ் செட் இட்ஸ் an interesting one, சுவாரஸ்யமானது. சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் வந்து அதை குறை சொல்ல முடியாது. நம்ம வந்து அது கொஞ்சம் அதை வந்து லீனியண்ட்டாக தான் பார்க்கணும். ஈடிக்கு விஷயத்தில் தடை கொடுத்தது தவறு கிடையாது, அது ஒன்றும் ஆபத்தான போக்கு கிடையாது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த 10 சட்டங்களுக்கு தடை விதித்தது ஆபத்தான போக்கு. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்குது, அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ நீங்கள் போய் அங்கே சொல்லுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இங்கே ஜட்ஜஸ் எனக்கு ஒன்றும் ஆர்டர் வரலன்றாங்க. அப்போ சொல்லக்கூடிய நீதிபதி இந்த வழக்கறிஞரோட நம்பகத்தன்மையை அங்கே கேள்விக்குரியாது. ரெண்டாவது, இந்த வழக்கை வந்து இவ்வளோ அவசரமாக எடுத்து ஸ்டே கொடுக்க வேண்டிய, அது இடைக்கால தடையாக இருந்தாலும் ஸ்டே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஏன்னா இடைக்கால தடையால் வந்து 3 மாதம் 6 மாதம் தள்ளி போன வழக்குகள்லாம் இருக்குது. ஒரு இடைக்கால தடை என்பது சாதாரண விஷயம் இல்லை. இன்ட்ரீம் ஸ்டேவால் வருட கணக்கில் நின்று போன கேசஸ்லாம் இருக்குது. ரெண்டாவது, ஒரு சட்டமன்றம் இயற்றிய ஒரு மசோதா சட்டமான பிறகு உச்சநீதிமன்றத்தோட உத்தரவில் அது கவர்னரோ பிரசிடென்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ அவ்வளோ சுலபமாலாம் வந்து ஸ்டே பண்ண மாட்டாங்க. நீங்கள் எதிர்த்தரப்புக்கு போத் பார்ட்டிஸ்க்கு அடிக்குவேட் டைம் கொடுக்கணும். இவ்வளவு அவசரம் இந்த பெஞ்சுக்கு ஏன் வந்தது? அதுவும் அந்த நபர் அவர் திருநெல்வேலியிலேருந்து சாதாரணமாக மதுரை பெஞ்சுக்கு தான் போவாங்க. மதுரை போகாம அவர் எங்கே வராரு? எனவே அதுக்கு ஒரு உரிமை இருக்குன்னு ஆர்கியூ பண்ணலாம். அதுக்குள்ள கூட நான் போக விரும்பல. அவர் பிஜேபின்ற ஆஸ்பெக்ட் கூட நான் எடுக்க விரும்பல. அதெல்லாம் சைடு இஷ்யூவாகவே நான் வச்சுக்கிறேன். இங்கே ஒரு தெளிவாக அவங்க வந்து அரசு வழக்கறிஞர் ராமன் ஹைகோர்ட் ஹையர் எஜுகேஷனுக்காக வில்சன் அப்பியர் ஆகும்போது எதற்காக நீங்கள் வந்து அவங்களுக்கு போதிய அவகாசம் கொடுக்காமல் இவ்வளவு தூரம் அவசரப்பட வேண்டிய? ஏன்னா இதில் ஒன்றும் பெரிய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வேணா ஒரு உத்தரவு போட்டுக்கலாம், சர்ச் கமிட்டி ஃபங்க்ஷன் பண்ணலாம், ஆனால் நேமை ஃபைனலைஸ் பண்ணக்கூடாது. அப்படி தான் வழக்கமாக ஒரு ஆர்டர் வரும்.
நீங்கள் சர்ச் கமிட்டி தன்னோட வேலையை செய்யட்டும். பட் இது பண்ணக்கூடாது, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்ற லெவலில் தான் அவங்க நிறுத்துவாங்க. பிளாங்கெட் ஸ்டே பண்ணுறது, எடுத்தடுப்புல இன்டரிம் ஸ்டே கொடுக்கறதுன்றது வந்து அண்ட் இது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானதை பார்க்க முடியுது. மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஏன் பண்றாங்க? இதெல்லாம் வந்து சரியான முடிவு. அதனால இங்க நீதிபதிகளும் இங்க விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்காங்க. தவிர்க்க முடியாதுல்ல. இது வந்து முதல்ல விடுமுறை கால அமர்வோட வேலை இது கிடையாதுங்க. விடுமுறை கால அமர்வு என்பது வந்து அது பிரிட்டிஷ் லெகசிங்க. அது வெள்ளக்காரன் காலத்தில் ஜட்ஜஸ்க்கு லீவ் கொடுக்கணும் அப்படின்றது. அவர் ஜட்ஜ் என்ன சொல்றாரு, ஜட்ஜஸ்க்கு தான் லீவு, ஜுடிஷரிக்கு லீவ் இல்லைன்றார், நீதிபதிகளுக்கு தான் லீவு, நீதிமன்றத்துக்கு லீவ் இல்லைன்றார். கான்செப்ட் என்னன்னா கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை ரெகுலர் பெஞ்ச் தான் பார்க்கும். விடுமுறை கால பெஞ்சோட வேலை வந்து டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கறது தான். ஒரு சட்டத்தை வந்து அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஒரு சட்டமன்றம் ஏற்றின சட்டங்க, அது மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு சட்டமன்றம், மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு சட்டமன்றம். அவன் பிடிக்கல, அவன் கொள்ளையடிக்கிறான், அதெல்லாம் ரெண்டாவது. மக்கள் தான் அந்த கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்கள் தான் வந்து ஒரு ஜனநாயகத்தில் இறுதி எஜமானர்கள். அவங்க அந்த சட்டமன்றம் ஏற்றின ஒரு சட்டத்தை நீண்ட போராட்டத்துக்கு பிறகு மோடி கவர்மெண்ட்டோட அட்டூழியங்களை மீறி சட்டத்தை கோர்ட்டில் போராடி ஜெயிச்ச பிறகு அப்படியே நான் ஒரு 2 நாள் ஹியரிங்கில் போதிய வாய்ப்பை அரசு தரப்புக்கு கொடுக்காம, எனக்கு போதிய வாய்ப்பை கொடுக்கலன்னு அரசு தரப்பு சொல்லுதுன்னா அதை நம்ம நம்பணும். எஸ், அதான் ஜனநாயகம். எனக்கு நீ போதிய வாய்ப்பு கொடுக்கலான்னு ஒரு தரப்பு, அது அரசு தரப்போ தனிநபரோ, இங்கே வந்து ஒரு அரசு அது சொல்லும்போது நம்ம அதை நம்பணும். அதையே ஒரு நீதிமன்றம் காதில் வாங்க மாட்டேன்னுதுன்னா இது ரொம்ப ஆபத்தான போக்கு. ஆகவே பல்கலைக்கழகங்கள் சட்ட விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு தவறானது, துரதிருஷ்டவசமானது, ஆபத்தானது. கண்டிப்பாக திமுக அரசு அதை உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி அவங்க கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கோ நாளைக்கோ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இதை மென்ஷன் பண்ணி இந்த உத்தரவுக்கு இமீடியட்டாக ஸ்டே வாங்கிறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இது ஒரு விதத்தில் சுப்ரீம் கோர்ட்டோட அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணுறது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, நீங்கள் அங்கே போய் மென்ஷன் பண்ணுங்கன்னு. அப்போ இவங்க நிறுத்தி வச்சிருக்கலாம், ஒரு வாரம் வெயிட் பண்ணிருக்கலாம், 15 நாள் வெயிட் பண்ணிருக்கலாம், ஒன்றும் தலை போயிட போகிறது கிடையாது. ஏன் இவ்வளவு அவசரம் உயர்நீதிமன்றத்திற்கு என்று கண்டிப்பாக புரியவில்லை. நிச்சயமா இதோட நிறைவான அந்த கேள்வி மட்டும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த உயர்நீதிமன்றம் வந்து இடைக்கால தடை விதித்த உடனே எல்லாத்துக்கும் தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு, அதுக்கு உயர்நீதிமன்றம் வந்து இடைக்கால தடை விதிக்க முடியுமா, அப்போ ஹூ சுப்பீரியர் ஹியர் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வந்துச்சு. உச்சநீதிமன்றமே இயற்றிய இந்த சட்டம், அதாவது ஒரு சட்டம் எப்படி ஏற்றப்படும், முதல்ல மசோதாவை வந்து சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே கொண்டு வருவாங்க. அதன் பிறகு அது நிறைவேறிய பிறகு ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் அது சட்டமாக மாறும். முதன்முறையாக வரலாற்றில் வந்து அவங்க 2 பேரும் காலதாமதப்படுத்தினதால, குறிப்பாக கவர்னர் காலதாமதப்படுத்தினதாக சட்டமாக ஏற்றப்பட்டதாக மசோதாக்களை சட்டமாக நிறைவேற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது. இது உச்சநீதிமன்றம் கையெழுத்து போட்ட ஒரு சட்டம், அப்படிதான் இதை நம்ம எடுத்துக்கணும். ஆனால் உச்சநீதிமன்றமே கையெழுத்து போட்டாலும் எந்த சட்டமாக இருந்தாலும் அது சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனி. அந்த விதத்தில் இந்த 10 மசோதாக்களை உச்சநீதிமன்றமே நிறைவேற்றி சட்டமாக்கி இருந்தாலும் இது நீதித்துறையின் பரிபாலனத்திற்கு அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான். அதில் எந்த விதமான ஆபத்தும் தப்புமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை பரிபூர்ணமாக ஆதரித்து ஒரு போதிய வாய்ப்பு கொடுத்து 2 தரப்புக்கும் போதிய வாய்ப்பு கொடுத்து 6 அமர விசாரித்து அவர்கள் திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு அரசு தரப்பும் எதிர்த்தரப்பும் திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து முழு அளவில் அவர்களை அவங்க ஆர்குமெண்ட்ஸை வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த தீர்ப்பை கொடுத்துருந்தா அது ஓகே, அது வேற. ஆனால் இங்கே பிரச்சனை வந்து மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் இல்லை, இந்த சட்டத்தோட தாரதமியங்களுக்குள்ள நான் போல. அது ஜுடிஷியல் ஜட்ஜஸ் தான் அதை செய்யணும், ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ. நான் சொல்கிறது உங்களுக்கு போதிய வாய்ப்பை நீங்கள் ஒரு தரப்புக்கு கொடுக்கல, அதுவும் அரசு தரப்புக்கு போதிய வாய்ப்பை கொடுக்கலன்றது ஆபத்தானது. தனி மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தனிநபருக்கு வாய்ப்பு கொடுக்காம சில நேரங்களில் நீதிபதிகள் அந்த மாதிரி நடந்து கொள்வார்கள், அது ஆபத்தானது. அதை விட ஆபத்தானது அரசு என்பது. ஏன்னா அரசு என்பது ஒரு யந்திரம், அது வந்து மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அமைப்பு. 1000 குறைகள் இருந்தாலும் a government is a government, it's people's will. அது இது வாக்களித்த சில கோடி மக்களை வந்து நீதிமன்றம் மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்கவில்லை என்பதுதான் துரதிருஷ்டவசமான விஷயம். ஒரு கவர்மெண்ட் சைடுக்கே நீங்க ஆர்கியூ பண்ண டைம் கொடுக்கலன்னா என்னங்க அது? அவங்க என்ன இந்த வாரம் முடியாது, ஒரு 2 நாள் டைம் கேட்கறாரு, கொஞ்சம் டைம் கொடுங்கன்றாரு, ஒரு வாரம் டைம் கொடுங்கன்றாரு. என்ன குடிமொழிகிட போது யோசிச்சு பாருங்க. கட இல்லை நீ பேசிதான் அப்படிலாம் நீங்க வந்து தனிநபர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே வழக்கறிஞர்களை நிர்பந்திக்க முடியாது, அவங்களை வந்து கட்டுப்படுத்த முடியாதுன்னு போது ஒரு அரசை வந்து நீங்கள் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இது ஏற்புடையதல்ல. அதனால தான் சொன்னேன், சென்னை உயர்நீதிமன்றம் பல்கலைக்கழக மசோதாக்கள் விஷயத்தில் கொடுத்த தீர்ப்பு என்பது தவறானது, துரதிருஷ்டவசமானது, வேதனைக்குரியது. உங்களோட நேரத்திற்கு மிக்க நன்றி. நன்றி. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் வெற்றி நடை போடுகிறது.
Chennai's Amartha Aviation Hotel Management Nursing. ஈஸியா படிங்க, சாலரியோட.